ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து கோவக்காயை நல்லா வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு. இதுக்கு போடுற இந்த மசாலா தான் ஸ்பெஷலு. ஆந்திரா ஃப்ரெண்ட் அந்த குண்டூர் சைடில் இது வந்து ஃபேமஸாக இந்த மாதிரி பொடி பண்ணி போடுவாங்க. வேர்க்கடலை சேர்த்து செய்வாங்க, இந்த மாதிரியும் செய்வாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இரும்பு கடாயில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் விடாமல் வெறும் வானிலையை வச்சுக்கிட்டு அதில் அரை ஸ்பூன் எல்லாமே ஈச்சு அரை ஸ்பூன் மட்டும் சீரகம் அரை ஸ்பூன், குருமிளகு அரை ஸ்பூன், மல்லி அரை ஸ்பூனு, ஒரு 7-8 வரமிளகா. இங்கே நம்ம வீட்டு காரம் உங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் காஞ்ச மிளகா அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வரமிளகாவுக்கு பதிலாக பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் வரமிளகா வறுத்து நுணுக்கி போடும்போது மணமும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மாதிரி சோம்பு, அது ரொம்ப அந்த ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமா அரிசி ஒரு ஸ்பூனுக்கு அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பொன் முருவலாக வறுத்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் அதே கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இது மணம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கோவக்காய் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி போடும்போது அந்த காயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவுண்டாகவும் போடலாம், ஆனால் இந்த ரெசிப்பியில் இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலோடு சேர்த்து போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மூடி வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் இதாகி கிடைக்கும். நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்க்காமல் மட்டும்தான் இந்த மூடி வச்சு மட்டும்தான் எடுக்க போகிறோம். நல்லா ட்ரை ஆக போகுது. இந்த மாதிரி பண்ணி அடிக்கடி இப்படி கிளறி கொடுத்தா மட்டும் போதும், சூப்பராக இருக்கும். பவுடர் வந்து நான் சேர்த்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்து அந்த எண்ணெயிலேயே வதங்குறதுக்காக நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இது ஏன்னா இந்த கோவக்காய் நிறைய பேருக்கு கசக்கும், பிடிக்காதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா முருகின மாதிரி லைட்டாக முருகி ப்ரௌன் கலர் வந்திருக்கும் காய். அந்த சமயத்தில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிறோம்ல, பொடிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த பொடி, சீக்ரெட் மசாலா மாதிரி அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மறுபடியும் உப்பு ஏதாவது பத்தலைன்னா போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்து லைட்டாக மூடி வச்சு எடுத்தால் போதும். தண்ணி தெளிக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. காய் அப்படி வெந்து கிடச்சிரும். சூப்பராகவும் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த முருவலாக வரும்போது இந்த தயிர் சாதம், ரசம் சாதம், வெறும் பப்பு மம்மு அது கூடலாம் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது கத்திரிக்காய் பொரியல் மாதிரியே அவங்களுக்கு தெரியும். கத்திரிக்காயும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு இந்த கொடுத்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு, கோவக்காய் சமைக்க தெரியாது, சாப்பிட மாட்டாங்க வீட்டில் நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கோவக்காயில் நிறைய இப்போ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு இப்போ அதிகமாக வருது. முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலியில் கொடியோட படர்ந்துருக்கும். அப்படி அந்த பழத்தை பறித்து சாப்பிட சொல்லுவாங்க, நம்மளாம் கேட்க மாட்டோம். இப்போ வந்து எல்லா வியாதிகளும் வர தொடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபிங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம். அந்த மசாலா பொடி மட்டும் நுணுக்கி போட்டால் போதும். பார்க்கவே உங்களுக்கு டெம்ப்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மினுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இதை விட நல்ல ஒரு ரெசிபியோட, ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.